இது இஸ்ரேலின் தெலவீவ் நகரத்தில் எடுத்த காட்சி. இந்த காட்சியை பார்த்த ஒவ்வொருவரின் மனதிலும் தற்போது ஒரே கேள்விதான் எழுகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்து கொண்டிருக்கும் இந்த போரின் நடுவில் ஏன் இவ்வளவு காகங்கள் ஒரே இடத்தில் கூடியுள்ளன? இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் மிகுந்த அளவில் வைரலாகி வருகிறது. இன்று இதை பற்றி துல்லியமாக பேசலாம். வணக்கம், நான் உங்கள் அன்புராஜ். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே தற்போது போர் நடைபெற்று வருகிறது. இந்த போருடன் தொடர்புடைய பல வீடியோக்கள் கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. இன்று காலை முதலே காகங்கள் கூட்டமாக பறக்கும் ஒரு வீடியோ மிகவும் பேசப்படுகிறது. இந்த காட்சி இஸ்ரேலின் தெலவீவ் பகுதியில் எடுக்கப்பட்டது என கூறப்படுகிறது. இதனை பற்றி சிலர் இந்து சாஸ்திரங்களில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். ஒரே இடத்தில் அதிகமான காகங்கள் காணப்படுவது நல்ல அறிகுறி அல்ல என நம்பப்படுகிறது. அதேபோல் சில கணிப்பாளர்கள் இந்த போர் மூன்றாம் உலகப் போராக மாறும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகின்றனர். தற்போது இரு நாடுகளும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருவது இதற்கான சுட்டிக்காட்டாக இருக்கலாம் என சிலர் கருதுகின்றனர். இந்த நிலை இந்தியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சிலர் முஸ்லிம் மத நூல்களிலும் இதேபோன்ற கருத்துகள் உள்ளன என கூறுகின்றனர். காகங்கள் கூட்டமாக பறப்பது ஒரு மோசமான அறிகுறி. மேலும் புகழ்பெற்ற முன்கூட்டிக் கணிப்பாளர் பாபா வாங்கா 2026ஆம் ஆண்டில் பெரிய அழிவு ஏற்படலாம் என முன்பே கணித்ததாகவும் கூறப்படுகிறது. குஜராத்தில் உள்ள சில ஜோதிடர்களும் கிரக நிலைகளை பார்த்து கவலை தெரிவித்துள்ளனர். இந்த போர் எப்போது முடியும் என்பது இன்னும் தெரியவில்லை, இது பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் தெலவீவ் பகுதியில் காகங்கள் கூட்டமாக திரண்டுள்ள இந்த காட்சி பலரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இதை மூன்றாம் உலகப் போரின் அறிகுறி என்றும் கூறுகின்றனர். மேலும் இந்த போர் விரைவில் முடிவடையாது, நீண்ட காலம் நீடிக்கக்கூடும் எனவும் கணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆரம்பத்தில் இது சில நாட்களில் முடியும் என நினைக்கப்பட்டாலும் இப்போது நிலைமை மாறிவிட்டது. பாபா வாங்கா ரஷ்யா பற்றியும் முன்கூட்டியே பல கணிப்புகள் செய்திருந்தார். ரஷ்யா எதிர்காலத்தில் சக்திவாய்ந்த நாடாக மாறும் என்றும் ஐரோப்பாவை பற்றியும் அவர் பல விஷயங்களை முன்கூட்டியே கூறியிருந்தார். இப்போது சமூக வலைத்தளங்களில் பரவும் இந்த காட்சிகள் மற்றும் கருத்துகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை எதிர்காலத்தில்தான் தெரியும். இந்த விஷயத்தைப் பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் எங்கள் தமிழ்ஸ் நியூஸ் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.